பசுமையும் பாரம்பரிய விவசாயமும். 10, 12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முற்றுச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேண்டும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளந்தென்றல் வர வேண்டும் என்றார் பாரதி. இந்த ஒரு கவிதை ஒன்றே போதும் நம் நாட்டின் பசுமையும் பாரம்பரியத்தையும் பற்றி தெரிந்து கொள்வதற்கு. எள்ளென்றல் உணவில்லை, உணவின்றல் உயிரில்லை, உயிரின்றல் உலகமில்லை, உலகமின்றல் உலகாலும் மன்னன் இல்லை, எல்லாம் நெல்லுக்குள் அடக்கம், நெல்லுக்குள் மன்னனும் அடக்கம். என்ன முடியா பெருமை சார் நெல் போல் வாழ்க என மன்னனுக்கு வாழ்த்துரைத்த அவ்வையின் வழிவந்த எம் பாரம்பரியம். கேட்க மரத்து கேட்க நான் துணிந்தேன். மண் மீதுள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புல் பூண்டுகள், மரங்கள் யாவும் என் வினையால் விம்பை தீர்த்து அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் என்று வேண்டியதும் மனிதன் முதல் புல் பூண்டு வரை இன்பமாகவும் பசுமையாகவும் வாழ விரும்புவதே நம் பாரம்பரியம். பசுமையான விவசாயம் எப்படி இருந்தது தெரியுமா? அருமையான காலநிலைக்கு ஏற்ப மாதம் 3 பொழியும் மழை, முப்போகம் விளைச்சல், பசுமையான காடுகள், ஏற்ற எழில் கொஞ்சம் வயல்வெளிகள், வயலில் நடுவே ஓடும் வாய்க்கால், வாய்க்காலில் இரு கரைகளிலும் ஓடும் நண்டுகள், நெல் வயல்களிலும் துள்ளி குதிக்கும் கெண்டை மீன்கள், இந்த மீன்களை உண்ண காத்திருக்கும் கொக்குகள், ஏறும் உழவன், உழவனுக்கு கஞ்சிக்களையும் சுமக்கும் வஞ்சி, சேற்றில் இலை தலைகளை உரமாக மிதிக்கும் ரம்மியமான காட்சி, நாட்டு நடும்பளுக்கு பெண்கள் பாடும் கிராமத்து பாடல், அறுவடை நெற்கதிர் களம், நெல் மூட்டைகளை வைக்கும் நெற்களஞ்சியம், இவையெல்லாம் எங்கே சென்றது நம் பசுமையும் பாரம்பரியமும். நம் முன்னோர்கள் எப்படி விவசாயம் செய்தார்கள் தெரியுமா? ஒண்ணு விளையிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பாக்கவனுக்கு, உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மணப்பாற மாடு கட்டி மாயோரம் ஏறு போட்டி வய காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, பசும் தலைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணு. ஆத்தூரு கிச்சடி ஜம்பா பாத்து வாங்கி விதைச்சு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு. தண்ணி ஏத்த முடிச்சு அரைச்சு போடு சின்ன கண்ணு. கருத நல்லா விளைய வச்சு மருதத்துல ஆள வச்சு, கருத நல்லா விளைய வச்சு மருதத்துல ஆள வச்சு அறுத்து போடு களத்த மேட்டுல சின்ன கண்ணு. நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு சின்ன கண்ணு என்று பாடி பசுமையான விவசாயத்தை நாம் கண்டோம். ஆனால் இப்பொழுது காலநிலை மாற்றம், மழை இல்லை, பூச்சிக்கொல்லி மருந்துகள், உரங்கள் இவையெல்லாம் விவசாயியின் வாழ்க்கையை மாற்றிவிட்டனர். விவசாய நிலங்கள் எல்லாம் வீடுகளாக மாறிவிட்டன. காரணம் மக்கள் தொகை பெருக்கம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கொண்டு வந்த உலர் திட்டம், உலர் சந்தை போன்ற பல திட்டங்கள் வேண்டும். மீண்டும் பாரம்பரிய பசுமை விவசாயம் உருவாக்கி எதிர்கால திராவிட தமிழ் மக்களையும் தமிழ் மண்ணையும் காத்திட வேண்டும் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.